உலகெங்கும் 1/3 பெண் தம் கணவர் அல்லது மற்றவர்களால் பாலியல் வன்முறையை எதிர்கொள்வதாக உலக சுகாதார அமைப்பு அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இத்தகைய வன்முறையை தடுப்பதில் கடந்த 20 ஆண்டுகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது. கடந்த 2000 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை பதிவான வழக்குகள், குற்றங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. வரும் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிக்கும் சர்வதேச தினம் கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிகரித்து வரும் காற்று மாசின் விளைவாக இந்தியர்களின் நுரையீரல் மேற்கத்திய மக்களை விட 10 முதல் 15 விழுக்காடு வரை சிறியதாக உள்ளதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மரபணு மற்றும் ஊட்டச்சத்து காரணிகளும் இதற்கு பங்காற்றுகின்றன. குறைவான நுரையீரல் திறன் விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை பாதிக்கலாம். மேலும் சாதாரண நபர்களுக்கு சோர்வு மற்றும் மூச்சு திணறலை ஏற்படுத்தும். நுரையீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க காற்றின் தரம் மோசமாக உள்ளபோது வெளிப்புற உடற்பயிற்சிகளை தவிர்க்கவும், பிராணயாமம் போன்ற சுவாச பயிற்சிகளை மேற்கொள்ளவும், சத்தான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். யானை, புலி, ஒட்டகச்சிவிங்கி போன்ற விலங்குகளை தொட்டு பார்த்த அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் மெய்நிகர் காட்சி கூடம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அமைக்கப்பட உள்ளது. முதல் முறையாக 360 டிகிரியில் திரைகளுடன் அமைக்கப்படுவதால் விலங்குகளுக்கு பக்கத்தில் சென்று அவற்றை தொட்டு பார்த்தது போன்ற உணர்வை பார்வையாளர்கள் பெற முடியும். இதற்கான நிறுவனங்களை தேர்வு செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாக உயிரியல் பூங்கா அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புவனா என்ற 20 வயதான சிங்கம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாத காலகட்டத்தில் 2,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தில் 1,97,000 கோடி ரூபாயாக இருந்தது. ஏற்றுமதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் 1,08,000 கோடி ரூபாயுடன் முதலிடம் பிடித்தது. சென்னை 32,422 கோடி ரூபாயுடன் 2வது இடத்திலும், திருப்பூர் 21,328 கோடி ரூபாயுடன் 3வது இடத்திலும் உள்ளது. நாட்டின் ஏற்றுமதியில் குஜராத், மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. மோட்டார் வாகனம், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் உள்ளது. தமிழ்நாடு நீங்களாக எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்ட 33 மசோதாக்கள் ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 19 மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக அம்மாநில சட்டமன்ற சபாநாயகர் பிமன் பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். அரசு ஒப்பந்தங்களில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா உட்பட கர்நாடக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள 10 மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெலங்கானாவை பொறுத்தவரை கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கான மசோதா உட்பட 3 மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக அம்மாநில காங்கிரஸ் தலைவர்கள் கூறியுள்ளனர். கேரளாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் இருப்பதாக தெரிகிறது. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் உள்ள இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டுக் கழகத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1,56 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 15 இடங்களில் நடந்த சோதனையில் 74 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் சிக்கியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 8,40 லட்சம் ரூபாய் வங்கி இருப்புகள், 7,40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகள், 18,10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மடகஸ்கர் அதிபர் மாளிகையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ மரகத கல்லை மீட்டிருப்பதாக அந்நாட்டின் ராணுவ அரசு தெரிவித்துள்ளது. எமரால்டு எனப்படும் அந்த பச்சை நிற மரகத கல் இந்திய மதிப்பில் 213 கோடி ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. அண்மையில் மடகஸ்கரில் இளம் தலைமுறையினரின் போராட்டம் வெடித்தது. இதன் காரணமாக அந்நாட்டின் அதிபர் ரஜோலினா தனது பதவியிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். பாகிஸ்தானுக்கு சீனா நீர்மூழ்கி கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் வழங்குவதை இந்திய கடற்படை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கடற்படையின் துணை அட்மிரல் சஞ்சய் வத்சாயன் தெரிவித்துள்ளார்.
அதற்கு ஏற்றவாறு நீர்மூழ்கி கப்பல்கள் எதிர்ப்பு போர் திறனை இந்தியா வலுப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இந்திய கடற்படைக்காக 52 கப்பல்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவை 3 ஆண்டுகளுக்குள் கடற்படையில் இணைக்கப்படும் எனவும் சஞ்சய் வத்சாயன் குறிப்பிட்டார். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான விமான சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் அல் ஹாஜ் நூருதீன் அஜிசே இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காபுல், டெல்லி மற்றும் காபுல் அமிர்தசரஸ் வழித்தடங்களில் விமான சரக்கு வழித்தடங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்றும் விமானங்கள் மிக விரைவில் இயக்கப்படும் என்றும் இந்திய வெளியுறவுத்துறை இணைச் செயலர் ஆனந்த் பிரகாஷ் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒத்துழைப்பை பெருக்க வர்த்தகம், வணிக மற்றும் முதலீட்டுக்கான கூட்டு பணிக்குழுவும் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்த சட்ட தொகுப்புகள் சுதந்திரத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விரிவான மற்றும் முற்போக்கான தொழிலாளர் சார்ந்த சீர்திருத்தங்கள் என கூறியுள்ளார். அனைவருக்குமான சமூக பாதுகாப்பு, குறைந்தபட்ச மற்றும் சரியான நேரத்தில் ஊதியம், இளைஞர்கள், பெண்களுக்கு வருவாய் ஈட்டி தரும் வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கான வலுவான அடித்தளமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சட்ட தொகுப்புகள் தொழிலாளர்களின் உரிமையை பாதுகாக்கும் எனவும் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் எதிர்காலத்திற்கு ஏற்ற சூழல் அமைப்பை உருவாக்கும் எனவும் கூறியுள்ளார். 2020ஆம் ஆண்டிலேயே இந்த சட்ட தொகுப்புகள் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் மாநிலத்தில் அமைச்சரவை இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 20 ஆண்டுகளாக முதல்வர் நிதிஷ்குமார் வசமிருந்த உள்துறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை முதல்வர் நிதிஷ்குமார் ஒதுக்கியுள்ளார். அதன்படி பாஜகவைச் சேர்ந்த துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரிக்கு உள்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு துணை முதல்வரான பாஜகவைச் சேர்ந்த விஜய்குமார் சின்ஹாவுக்கு வருவாய் மற்றும் கனிம வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் பாஜகவினருக்கு மிகப்பெரிய பங்கு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்துறை, சுகாதாரம், சாலை, கட்டுமானம், விவசாயம் போன்ற முக்கிய துறைகள் பாஜகவினர் வசம் சென்றுள்ளது. மொத்தமுள்ள 26 அமைச்சர்களில் பாஜகவைச் சேர்ந்த 14 பேருக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சிக்கு 8 இலாக்காக்களும், சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்திக்கு 2 இலாக்காக்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்துஸ்தான் அவா மோர்ச்சா மற்றும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகளுக்கு தலா 1 இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் டாக்கா அருகே உள்ள நர்சிங்டி நகரை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவானது. இதில் கட்டடங்கள் இடிந்ததில் 6 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் கொல்கத்தாவிலும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வு உணரப்பட்டுள்ளது. அதேபோன்று பாகிஸ்தானிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.2 பதிவாகியுள்ளது. ராமேஸ்வரம் வரை வந்த பிரதமர் மோடி மீனவர்களை சந்திக்காமல் சென்றதால் ஏமாற்றம் அடைந்ததை நினைவு கூர்ந்துள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின், திமுகவுக்கும் மீனவர்களுக்குமான உறவு கடலை போல ஆழமானது என தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடைபெற்ற உலக மீனவர் நாள் விழாவில் காணொலி காட்சி மூலம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மீனவ நலத்திட்டங்களை பட்டியலிட்டுள்ள அவர், மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையை 5,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளைப் போலவே திராவிட மாடல் அரசு சார்பில் வழங்கப்பட்டுள்ள மக்களுக்கான திட்டங்களும் மிக நீளமானது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் வரை வந்தாலும் உங்களை சந்திக்க பிரதமர் நேரம் ஒதுக்கலன்னு உங்க ஏமாற்றத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. கடலோர மாவட்டங்களுக்கு எப்போ வந்தாலும் மீனவ சங்க பிரதிநிதிகளை சந்திக்கிறேன். உங்க வீடு தேடி வந்து உங்க குடும்பத்தில் ஒருத்தனா தான் நான் இருக்கேன். நீங்க நினைச்சா எப்போ வேணும்னாலும் தலைமைச் செயலகத்திலையும் என்னை சந்திக்கலாம் என்கிற அளவுக்கு மீனவர்களுக்கு நெருக்கமான அரசா நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கிற இன்னல்கள், உயிரிழப்புகளை தவிர்க்க உறுதியான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு முன்னெடுக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றணும். நம்முடைய எந்த கோரிக்கையும் ஒன்றிய பாஜக அரசு
செயல்படுத்த தயாரா இல்லாத நிலையிலும் நம்ம மீனவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம தான் செய்யணும்னு ஏப்ரல் 7 அன்று 110 விதியின் கீழ் 576 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை மன்னார் வளைகுடா பகுதி மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்களுக்காக அறிவித்தார். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமையை பறிக்கும் பணி நடைபெற்று வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் புதுப்பிக்கப்பட்ட நீச்சல் குளம் மற்றும் ஸ்குவாஷ் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்த கனிமொழி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். மாநில உரிமைகளை பறிக்கும் வேளையில் தொடர்ந்து மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாகவும் தமிழ்நாட்டை பல வழிகளில் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நமக்கு தர வேண்டிய நிதி பகிர்வும் தரப்படுவதில்லை சரியாக. அதே நேரத்திலே மாநிலங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இப்போ மெட்ரோவில் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, மதுரைக்கும் கோவைக்கும், அதுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நமக்கு வர வேண்டிய ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் தரப்படுவதில்லை. இப்படி பல வகைகளிலே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், போராடுவோம், நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக போராடுவோம். எஸ்ஐஆர் என்ற ஒன்றை கொண்டு வந்து பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களிலெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய ஓட்டுரிமையை பறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய தேர்தல் ஊழல் என்றால் அது எஸ்ஐஆர் தான் என கரூர் தொகுதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார். வேடச்சந்தூர் அருகே உள்ள எரியோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜையில் கரூர் எம்பி ஜோதிமணி, வேடச்சந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜோதிமணி, எஸ்ஐஆர் மூலம் தமிழ்நாட்டில் நியாயமான தேர்தலை நடத்தவிடாமல் பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். எஸ்ஐஆர்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற நியாயமான ஒரு தேர்தல் நடக்காம செய்யறதுக்கான ஒரு பாஜகவின் முயற்சி தான் இது, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% ஃபார்ம் தான் கலெக்ட் ஆயிருக்கு. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 9 நாள் தான் இருக்கு. 9 நாள் எப்படி நீங்க 90% ஃபார்மை கலெக்ட் பண்ணி எப்படி டிஜிட்டைஸ் பண்ணுவீங்க? இது வந்து சாத்தியமே கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய இந்திய நாட்டுடைய இந்திய சுதந்திர வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் ஊழல்னா அது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஊழல் தான். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீனிவாசபுரம் மற்றும் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேம்புலி அம்மன் கோயில் பகுதியில் 89 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட 584 குடியிருப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த புதிய குடியிருப்புகள் ஒவ்வொன்றும் தலா 400 சதுரடி பரப்பளவுடன் ஒரு பல்நோக்கு அறை, படுக்கை அறை, சமையல் அறை, கழிவறை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து குடியிருப்பு வளாகங்களும் சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவு நீரேற்று வசதி, மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பு ஆகிய வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளன. நான் சாந்தோம் டுமிங்கோ ஏரியாலேருந்து வந்திருக்கேன். இந்த வீடு வந்தது எங்கள் குடும்பத்துக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முன்னாடி இருந்த வீடை விட இப்போ வசதி வாய்ப்புகளோடு இந்த வீடு வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதிமுக ஆட்சியின் போது மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையை பெற்றுக் கொடுத்தது போல மெட்ரோ ரயில் திட்டத்தையும் எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வருவார் என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் கற்றாம்பட்டி கிராமத்தில் அம்மா பேரவை சார்பில் மாபெரும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய ஆர்பி உதயகுமார், கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசு அரசியல் ஆதாயம் தேடுவதாக விமர்சித்துள்ளார். பீகார் மாடலில் தமிழகத்திலும் ஆட்சி அமைய வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விருப்பம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி நிலைப்பாடு குறித்து அடுத்த ஆண்டு ஜனவரியில் அறிவிக்கப்படும் எனவும் கூறினார். தமிழ்நாட்டில் 2026 பீகார் மாடல்ல ஒரு ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற அந்த கொள்கையோடும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்ற அந்த கொள்கையோடும் தான் கூட்டணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் அமைய வேண்டும்ங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திமுக அரசு மீண்டும் துரோகம் செய்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார்.
புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு கூறியுள்ளதாகவும் ஓய்வூதிய தொகைக்கு பதிலாக ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட பங்களிப்பு தொகை மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். திமுகவின் இந்த துரோகத்தை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் திமுகவுக்கு வரும் தேர்தலில் தண்டனை வழங்குவார்கள் என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை மத்திய அரசு உயர்த்தி அறிவிக்க அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17%லிருந்து 22% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்திருப்பதாக வெளியான செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் நிலையங்களில் போதுமான இடவசதியின்றி திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் தொடர் மழையில் நனைந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே தமிழக விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தின் அளவை 22% உயர்த்துமாறு மத்திய அரசை டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக தாவேக்கு நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது பதியப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. கரூர் சம்பவத்தின் எதிரொலியாக தாவேக்கு நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா அரசுக்கு எதிராக புரட்சி வெடிக்கும் என குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து கலவரத்தை தூண்டியதாக ஆதவ் அர்ஜுனா மீது சைபர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. திருப்பதியில் சாமி தரிசனம் செய்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பொதுமக்களுக்கு சாக்லேட் கொடுத்து மகிழ்ந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் திரௌபதி முர்மு இன்று தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்ற அவர் செல்லும் வழியில் திடீரென காரை விட்டு இறங்கி தன்னை காண காத்திருந்த பொதுமக்களை சந்தித்தார். அப்போது அவர் சாக்லேட்டுகளையும் மக்களுக்கு வழங்கினார். குடியரசுத் தலைவர் குறிப்புக்கான உச்சநீதிமன்றத்தின் பதிலை மேற்குவங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் வரவேற்றுள்ளார். அரசு அமைப்பில் பொறிக்கப்பட்டுள்ள அதிகார பகிர்வு கோட்பாட்டை உச்சநீதிமன்றம் நிலைநிறுத்தியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். லட்சுமண ரேகைகளை தாண்டாதீர்கள், ஒன்றிணைந்து செயல்படுங்கள் என்பதை தீர்ப்பின் செய்தி என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் கோப்புகளை முடக்கி வைக்கலாம் என்பது அதன் அர்த்தம் அல்ல எனவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரே அரசின் முகம் எனவும் மேற்குவங்க ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரில் பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் அழிக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் ஹரிபாரில் எல்லை பாதுகாப்பு படையின் 61வது உதய தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமித்ஷா வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர் எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் ராணுவத்தினரின் வீரத்தால் பாகிஸ்தான் தானாகவே போர் நிறுத்தத்தை அறிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஜெய்ஷ்-இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் லஷ்கர்-இ தொய்பா ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் பயிற்சி முகாம்கள், தலைமையகங்கள் என 9 இடங்கள் அழிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அருணாச்சல பிரதேசத்தின் கலாச்சாரத்தை பெருமையுடன் கொண்டாட வேண்டும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். புதிய பிச்சோ மாவட்டத்தின் டிஜிக்கில் நடந்த சிந்தாங் திருவிழாவில் பங்கேற்றது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமது பாரம்பரியமே தமது அடையாளம் என்றும் தமது அடையாளமே தமது வாழ்க்கை என்றும் கூறியுள்ளார். நமது கலாச்சாரத்தை நாம் பெருமையுடன் கொண்டாட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அருணாச்சல பிரதேசத்தின் ஜஜோலாங் பழங்குடி மக்கள் விவசாய திருவிழாவாக கொண்டாடுகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தற்போது முன்பனி காலத்தின் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. காலை வேளையில் சூரிய ஒளியுடன் மேகமூட்டங்கள் மலைத்தொடர்களை வருடிச் செல்லும் அரிய காட்சிகள் சுற்றுலா பயணிகளை பரவசப்படுத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அழகுடன் மிளிரும் கொடைக்கானலின் இந்த பனி வெயில் அழகியலை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்துச் செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சிப்காட்டில் நடைபெற்ற ஷூ தயாரிப்பு நிறுவன ஆள் செருப்பு முகாமில் ஏராளமானோர் குவிந்தனர். காலணி தயாரிக்கும் நிறுவனத்தில் ஆள் செருப்பு நடைபெறுவதை அறிந்த இளைஞர்கள், இளம்பெண்கள் பணிக்கு விண்ணப்பிக்க பயோடேட்டாவுடன் குவிந்தனர். நிறுவனத்திலிருந்து 8 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் நிலையில் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமானோர் வேலைவாய்ப்பு கோரி விண்ணப்பிக்க வந்திருந்தனர்.
உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 469ஆம் ஆண்டு கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடி ஊர்வலம் நாகையிலிருந்து புறப்பட்டது. நாகை மீரா பள்ளிவாசலிலிருந்து கொடி ஊர்வலம் தொடங்கியது. சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட கொடிகள் துவா ஓதப்பட்டு கப்பல் வடிவ ரதம், பீங்கான் ரதம், பெரிய ரதம், சின்ன ரதம், செட்டி பல்லக்கு உட்பட 5 ரதங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. கொடி ஊர்வலத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளார். நாளை மற்றும் நாளை மறுநாள் தென்னாப்பிரிக்கா தலைநகர் ஜோகன்னஸ்பர்கில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் பொருளாதார வளர்ச்சி, காலநிலை மாற்றம், செயற்கை நுண்ணறிவு குறித்த அமர்வுகளில் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் நிலைப்பாட்டை இந்த மாநாட்டில் முன்வைக்க இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். இது ஆப்பிரிக்காவில் நடைபெறும் முதல் G20 உச்சி மாநாடாகும். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படுவதாக கூறி அமெரிக்க அதிபர் டிரம்ப் G20 மாநாட்டை புறக்கணித்துவிட்டார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தென்னாப்பிரிக்கா சென்ற பிரதமர் மோடிக்கு ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தென்னாப்பிரிக்கா சென்றுள்ளார். விமான நிலையத்தில் தென்னாப்பிரிக்க பெண்கள் அந்நாட்டு கலாச்சார முறைப்படி நடனமாடி பிரதமர் மோடியை வணங்கி வரவேற்றனர். தொடர்ந்து பிரதமர் மோடியும் அவர்களது வரவேற்பை வணங்கி ஏற்றுக்கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஜோகன்னஸ்பர்கில் உள்ள விடுதிக்கு வந்த பிரதமர் மோடியிடம் இந்திய சிறுவர்கள் ஆன்மீக பாடல்களை பாடி பிரதமரின் பாராட்டுகளை பெற்றனர். தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சார நடன நிகழ்ச்சியை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். அதன் பின்னர் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி கைகுலுக்கி மகிழ்ந்தார். கும்மிடிப்பூண்டி தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 3 பவாரியா கொள்ளையர்கள் குற்றவாளிகள் என்று சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் தண்டனை விவரங்கள் 24ஆம் தேதி அளிக்கப்படுகிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் அளித்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3வரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தனர். குற்றவாளிகள் மீதான தண்டனை விவரங்கள் வரும் 24ஆம் தேதி அளிக்கப்படும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலையில் பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள சுதர்சனம் வீட்டுக்குள் புகுந்த கும்பல் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி, மகன்களை தாக்கி 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது. அப்போதைய ஐஜி ஜாங்கிர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. ஹரியானா, ராஜஸ்தான் மாநிலங்களைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல்லில் 50 ஆண்டுகால கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத புதிய உச்சமாக முட்டை ஒன்றின் விலை ₹6.10 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் தினமும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதில் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கு தினமும் சுமார் 40 லட்சம் முட்டைகளும், கேரளாவிற்கு 1.5 கோடி முட்டைகளும் அனுப்பி வைக்கப்படும். தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் பிற மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு முட்டைகள் அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹6.10 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டையின் தேவை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விலையும் உயர்ந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விலை உயர்வுக்கு காரணம் குளிர்காலம். அடுத்து டிசம்பரில் நம்ம கிறிஸ்துமஸ், நியூ இயர் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு 15-20 நாளுக்கு முன்னதாகவே கேக் போன்ற செய்வதற்காக முட்டைகளினுடைய தேவைகள் இருக்கும். அதற்கும் முட்டை தேவைப்படுகின்றது. இதுதான் விலை உயர்வுக்கு காரணம்.